சரி பிள்ளை, இப்ப நாங்க 10ஆம் 11ஆம் வகுப்புக்கு இந்த டியூட்ல இருக்கு பாருங்க. நாங்க வளமையாக ஒரு பார்ட் 1B-ல 5 கேள்வியை ரிவிஷன் பண்ணிட்டு போறது. அதுல அந்த இதுகளை நாங்க பார்ப்போம். அதுல இருக்கிற முதலாவது கணக்கை நாங்க பார்ப்போம். சுராஜ் தனது ஆகஸ்ட் மாத சம்பளத்தில் 9/7 பல்வேறு தேவைக்காக செலவு செய்ததோடு மீதியை வங்கியில் வைப்பு செய்தார். அவர் வங்கியில் வைப்பு செய்த தொகை 4000 ரூபாயின் அவருடைய மாத சம்பளத்தை கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சம்பளத்துல 9/7 செலவு செஞ்சிட்டார். அப்ப இதை பெருக்கினால் 9/7 அப்ப மீதி எவ்வளோ 9/2. இந்த 2 பங்கை தான் அவர் எங்க கொண்டு போடுறாரு, பேங்க்ல வைக்கிறார், செலவு பேங்க்ல போடுறாரு. அப்ப அவரோட பேங்க்ல வச்ச இந்த சம்பளம் 9/2 பங்கு தானே 4000 ரூபாய் வச்சிருக்கிறார். அப்ப 2 பங்கு 4000னா இத 2ஆ பிரிச்சீங்க 2000, இத 18ஆ பிரிச்சா 18000 நேரடியா வரும். அப்ப அவரோட மாத சம்பளம் 18000. அல்லது 9/2 தர x = 4000 என்றால் 2x = 4000 தர 9, 2 பக்கம் 2ஆல பிரித்து விட்டீங்கன்னா இது 2000ஆ மாறும். ஆகவே மொத்த சம்பளம் 18000 ரூபாய். இதிலையும் காணலாம், இப்படியும் காணலாம். இது லேசு. 2 பங்கு தான் 4000 ரூபாய்க்கு சமம். அப்ப ஒரு பங்கு 2000 ரூபாய். அப்ப 9 பங்கு 18000 ரூபாய். ஆகவே அவர் வங்கி அவருடைய மாத சம்பளம் எவ்வளோ 18000 ரூபாய். இது முதலாவது கேள்விக்கு விட. இரண்டாவது, செலவு செய்த தொகையில், அதாவது 9/2 7/2 பங்க கல்விக்கு செலவு செய்தார். அப்ப 7/2 பங்கு. அப்ப 9/7 தான் அவர் போட்டார். இதை வெட்டினீங்க என்றால் 9/2 பங்கு அவர் என்னத்துக்கு செலவு செஞ்சிருக்காரு, கல்விக்கு செலவு செஞ்சிருக்கிறார். அப்ப கேள்வி கல்விக்கு செலவு செய்த தொகையை காண்க. ஆகவே 9/2 தர 18000 ரூபாய் அவரோட சம்பளம். அப்ப இது 2 அவர் கல்விக்காக செலவு செய்த தொகை எவ்வளோ 4000 ரூபாய். கல்விக்காக செலவு செய்தது 4000 ரூபாய். இப்ப அடுத்த கணக்கு நீங்க போனீங்கன்னா அவரோட சம்பளத்துல செலவுக்கும் ஆகஸ்ட் மாதத்துல செலவு கூடுனால அவர் செலவுக்கு சேமிப்பு 8க்கு 1ஆக அதிகரிக்குதாம். 8க்கு 1ஆக அதிகரிக்குதாம். இப்ப நாங்க பார்த்தோம்னால் அவர் கல்விக்கு அவருடைய சம்பளத்துல எத்தனை 9/7 பங்கு தானே. அப்ப 14000 ரூபாய். அப்ப முதல் சம்பளத்தின் படி அவரோட இதுல 14000 ரூபாவை அவர் செலவு செஞ்சிருப்பார். அப்ப 14000 ரூபாவுக்கு 4000 ரூபாய் சேமிச்சது. ஆகவே இதை நீங்க பிரிச்சு விட்டீங்கன்றால் 7/2 தான் அவருடைய அந்த மாச சம்பளம். இப்ப கூடிருச்சு. இப்ப எத்தனை கூடிருச்சு, 8க்கு 1 கூடிருச்சு. அப்ப 8க்கு 1 கூடுனதுக்கு அவரோட சம்பளம் அதிகரிச்சிருக்காங்க. சம்பளம் 18000 ரூபாய் தான். அப்ப இத பின்னமா எழுதுனா செலவை 9/8 எழுதலாம். 9 பங்குல 8. சேமிப்பு எழுதலாம் 9/1 எழுதலாம். அப்ப இதுதான் இது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா நான் காணணும். அப்ப இந்த செலவு செய்த தொகைய அவர் எதுக்கு கூடுதலா, இப்ப செலவு கூடி இருக்கு. இங்க 14000 ரூபாய் இருந்தது, 16000 ரூபாய் செலவு போகுது. அப்ப அந்த கூடுன செலவு கல்விக்கு தான் போட்டிருக்காரு. ஏற்கனவே அவர் கல்விக்கு செலவு செஞ்சது எவ்வளவு 4000 ரூபாய். இப்ப பிள்ளைகள் 9/8 தானே. அப்ப 9/8 தர 18000 ரூபானா இப்ப அவரு 16000 ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே செலவு செஞ்சது 14000 ரூபாய் தான். அப்ப இப்ப 2000 ரூபாய் கூட செலவு செஞ்சிருக்கிறார். அந்த 2000 ரூபாய் எதுக்கு செலவு செஞ்சிருக்காரு, கல்விக்கு. ஆகவே இப்ப மொத்தமா கல்விக்கு செலவு செஞ்சது எவ்வளோ 6000 ரூபாய். இப்ப மொத்த சம்பளமே 18000 ரூபாய் தான். அப்ப 6000 ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறார். ஆகவே காட்ட சொல்றது எத்தனை 3ல் 1 காட்ட சொல்லிருக்காங்க. 3ல் 1 காட்ட சொல்லிருக்காங்க. திருப்பி தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்க. அதாவது சுராஜ் தனது மாத சம்பளத்தில் 7/9 செலவு செய்து மிகுதிய வங்கியில வைப்பு செய்தார். அப்ப 7/1 செலவு செய்திருந்தால் அவர் வங்கியில வைப்பு தொகை 7/9. அது டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம்
அவங்க கேட்கிறாங்க கேள்வி அது இல்ல, பேங்க்ல வச்ச தொகையை கேட்டு தராங்க 4000 ரூபாயின் மொத்த சம்பளத்தை கேட்கிறாங்க. அப்போ 9/2 பங்கத்தான் வங்கியில வைப்பு செய்திருக்கிறார். அந்த தொகையை தராங்க 4000 ரூபாய். அப்புறம் 2 பங்கு 4000னா 1 பங்கு 2000. அப்ப 2009 இருக்கீங்க 18,000. அல்லது நாங்க வளமையா காண்ற இந்த எக்ஸ்னு போடுற மெத்தட்ல காணுவோம். இது விருப்பமோ இது விருப்பமோ இதுல காணும். இப்ப 2வது கணக்கு சொல்றாங்க, அவர் செலவு செய்த தொகையின் 7/2 பங்கு கல்விக்காக செலவு செய்தாராம். அப்ப 9/2 பிரிச்சிங்க என்றால் 9/2 பங்கு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, கல்விக்காக செலவு செஞ்சிருக்காரு. கல்விக்காக செலவு செய்த பணம் அல்ல, இந்த பங்கு அல்ல, தொகை. அப்ப மொத்த சம்பளம் 18,000 ரூபாய். 9/2 4,000 ரூபாய் கல்விக்கு செலவு செஞ்சிருக்காரு. இது ஏ பார்ட். பி பார்ட் போற நேரம் அவருக்கு செலவு அதிகரிக்குதாம். ஆகஸ்ட் மாதம் 8க்கு 1. ஆனா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 18,000 சம்பளத்துல 9/7 தான் செலவு செஞ்சார். அப்ப அவரோட முதல் செலவு செஞ்சது 14,000. அப்ப கல்விக்கு 4,000. அப்ப செலவுக்கு சேமிப்பு 14,000 ரூபாய் தான் செஞ்சது. இவ்வளவுதான் இருந்தது. அப்ப அங்க பார்த்தா 7/2 தான் இருந்துச்சு. ஆனா இங்க 8 கூடிருச்சு. அவங்க சொல்றாங்க கூடுதல் தொகையை இதுக்கு செலவு செய்தாராம், கல்விக்கு தான் செலவு செய்திருந்தால் அதனை 3/1 காட்டலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் 9/8 தர 18,000. அப்ப செலவு செலவு தொகை எவ்வளோ, 16,000 ரூபாய். இப்ப புதிய ஆகஸ்ட் மாசத்துல புதிய செலவு, கூடுதல் செலவு. இப்ப ஆனா பழைய செலவு 16,000 கண்டுதல் வச்சிருக்கோம். 16,000 2,000. இப்ப இந்த 2,000 எதுக்கு செலவு செஞ்சிருக்காரு, அவர் செலவு செஞ்சதுக்கு கல்விக்காக செலவு செஞ்சிருக்காரு. அப்ப ஏற்கனவே கல்விக்கு 4,000 செலவு செஞ்சிருக்காரு. இப்ப 2,000 செலவு. அப்ப 6,000. அப்ப 18,000 எவ்வளோ பிரிச்சிங்கன்னா 3/1 விளங்குன்னு நினைக்கிறேன். இப்ப 2வது கணக்கு போவோம். 2வது கணக்கை கைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ABCD என்பது ஒரு கடை தொகுதி ஒன்றின் நில அமைப்பின் வரைபடமாகும். ABCD இது ஒரு கடையில நில அமைப்பு. இதுல BEFG வாகன தரிப்பிடம். இது என்ன, வாகன தரிப்பிடம். இது சிறுவர் பூங்கா. இது சிறுவர் பூங்கா. இது கடை. கடை தொகுதிக்குரிய நிலப்பகுதி ABCDயின் பரப்பளவு காண்க. அப்ப ABCD பரப்பளவு காண்றாங்க. அப்ப ABCD என்பது ஒரு செவ்வகம். அப்ப பரப்பளவு என்ன, 18 மீட்டர் 14 மீட்டர் பெருக்குனா மீட்டர் வர்க்கம் 432 சாரி 432 3 மிச்சம் 7 8 2. அப்ப 2 5 3 352 மீட்டர் வர்க்கம்னு வரும். அப்ப 352 மீட்டர் வர்க்கம் எதுல, கடை தொகுதியில நில 432 3 மிச்சம் 7 1 8 1 2 5 2 252 மீட்டர் வர்க்கமாக இருக்கும். 252 மீட்டர் வர்க்கமாக இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, கடை தொகுதியின் சிறுவர் பூங்காவோட சுற்றளவு கேட்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் சுற்றளவு காட்டுறேன்னா அந்த தலைவர்களுக்கு சுற்றியுள்ள நீளங்களை காட்டணும். அப்ப இது 18ன்னு தெரியும். ஓகே, இந்த பக்கம் தெரியும். இது 14னா இதுவும் 14 மீட்டர்னு தெரியும். அதுவும் சரி. இது 12 8ன்னு சரி. இது 7ன்னு சரி. இது இப்ப இத காணோம். இப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி தானே பிள்ளை. இது 8னா இது 8. இவ்வளவும் 18 இவ்வளவும் 12. அப்ப இது 6. அப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு பைத்தகரஸ் உண்மை. அப்ப லேசா காணலாம். 8 6 xனா x வர்க்கம் சமன் 6 இன் வர்க்கம் சக 8 இன் வர்க்கம். x வர்க்கம் சமன் எவ்வளவு வரும் பாரு, 36 சக 64. அப்ப x வர்க்கம் சமன் 100. x சமன் வர்க்கமூல 100. x சமன் எத்தனை 10. அப்ப இத கண்டோம். இப்ப இத எல்லாத்தையும் கூட்டுறதா கேட்டு வேற தலவு. அப்ப கூட்டுவோம் 18 14 10 12 8 14 எல்லாத்தையும் கூட்டினா 12 இது 14 18 26 6 2 மிச்சம் 1 2 3 4 5 2 76 மீட்டர். ஆகவே இதுல சிறுவர் பூங்காவினுடைய சுற்றளவு 76 மீட்டர். அடுத்து கேக்குறாங்க, இந்த வாகன தரிப்பிடத்துக்கு
50 சென்டி மூணாவது கேள்வி 50 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர் இது 50 சென்டிமீட்டர் இது 50 சென்டிமீட்டர் சதுர ஓடுகள் படிக்கிறாங்க டைல் படிக்க போறோம் எத்தனை டைல் வேணும்னு கேக்குறாங்க அப்ப இதுல பரப்பளவை கண்டு அதுல பரப்பளவா பிரிச்சா வரும் ஆனா இதுல பரப்பளவு மீட்டர்ல இருக்கு ஆகவே நான் என்ன செய்றேன் 12 மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்க 100 ஆல பெருக்கிறேன் சென்டிமீட்டர்ல தானே இருக்கு தர 8 நான் என்ன செய்றேன் 100 ஆல பெருக்கிறேன் பெருச்சா பெருக்கினால் பெருக்கி 50 ஆல பிரிப்போம் அதாவது இதனுடைய பரப்பளவை இந்த தரையில பரப்பளவை சதுர ஓடு ஒன்றுட பரப்பளவால பிரிச்சா எத்தனை சதுர ஓடுன்னு வரும் அப்ப ஆனால் இங்க இதுல மீட்டர்ல இருக்கிறனால நான் சென்டிமீட்டரா மாத்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்த 100 ஆல பெருக்கிறேன் அப்ப இதையும் பிரிச்சா 2 இதையும் பிரிச்சா 2 அப்ப 24 தர 16 24ஐயும் நீங்க 16ஐயும் பெருக்கினா உங்களுக்கு வரும் எத்தனை என்றால் 384 சதுர ஓடுகள் வரும் அப்ப எத்தனை ஓடுகள் வேணும் சதுர ஓடுகள் வேணும் அப்ப 384 சதுர ஓடுகள் வேணும் இப்ப நாலாவது கணக்கு சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்களாம் இந்த சதுர ஓடுகள் எல்லாத்தையும் கீழே பதிக்கிறதுக்குரிய செலவு 230,400 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்ப வாங்கணும் 384 சதுர ஓடு 384 சதுர ஓடு அப்ப மொத்த செலவை சதுரோட பிரிச்சு எவ்வளவு வரும் 600 ரூபாய் வரும் ஒரு சதுர ஓட்டுடைய பரப்பளவு ஒரு சதுர ஓட்டுடைய பரப்பளவு எவ்வளவு வரும் 600 திருப்பி கேளுங்க இது ஒரு கடை தொகுதி நிலப்படம் இது கடை இது வாகன தரிப்பிடம் இது சிறுவர் முதலாவது கேட்டது இதுல பரப்பளவு பெருக்குனீங்கன்னா 252 மீட்டர் சுற்றளவு கேட்கிறாங்க சுற்றளவு கேட்க போறப்ப எங்களுக்கு இந்த நீளம் தெரியாது ஆனால் செங்கோண முக்கோணி அவை பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா 10 சென்டிமீட்டர் மீட்டர்னு வந்துருச்சு அப்ப 10 மீட்டரை கண்ட பிறகு மொத்தமும் கூட்டினா 76 மீட்டர் என்ன சுற்றளவு வந்துருச்சு அடுத்து சொல்றாங்க இதுல டைல் பிடிக்க போறாங்க டைல் பிடிக்க போறப்ப ஒரு டைலோட நீளம் வந்து 50 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர் ஆகவே நான் என்ன செய்றேன் இந்த பரப்பளவை டைலோட பரப்பளவை பிரிக்க போறேன் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா இது மீட்டர்ல இருக்கு அது சென்டிமீட்டர் இருக்கு ஆக நான் சென்டிமீட்டர்ல மாற்றுறதுக்கு 100 ஆல பெருக்கி பெருக்க போறேன் பெருச்சா 384 சதுரம் அப்ப 230,400 ரூபாய் தான் மொத்த செலவு ஒதுக்கி போனிச்சிருந்தால் ஒரு சதுர ஓட்டுட செலவு கேட்டாங்க அப்ப அதால சதுர ஓட்டுகள் எண்ணிக்கையாக பிரிச்சிங்கன்னா 600 ரூபாவாக அடுத்த பாகம் மூன்றாவது கணக்கு வயலொன்றின் நெற்கதிரை வெட்டுவதற்காக 8 மனிதர்களுக்கு 9 நாட்கள் தேவைப்படுகிறது 8 மனிதருக்கு அப்ப மனித மொத்த நாள் வேலை அப்ப முதலாவது கேள்வி மொத்த வேலை 8 9 பெருக்கணுமா 72 மனித நாட்கள் வேணும் 72 மனித நாட்கள் போகும் இரண்டாவது 8 மனிதர்கள் 4 நாட்கள் வேலை செய்த பின் எஞ்சிய வேலை எத்தனை மனித நாட்கள் அப்ப 8 மனிதர் 4 நாள்ல வேலை செஞ்சிருந்தா பிள்ளைகள் 32 மனித நாட்கள் வேலை நடந்திருக்கும் மனித நாட்கள் வேலை நடந்திருக்கும் அப்ப மொத்தம் 72 நாள் அதுல 32 நாள் போனா எத்தனை மனித நாட்கள் மிஞ்சும் 40 மனித நாட்கள் மிஞ்சிருக்கும் 40 மனித நாட்கள் மிஞ்சிருக்கும் இப்ப கேள்வி 4 நாட்களின் பின் 3 மனிதர்கள் விலகி போயிட்டாங்க அப்ப 4 மனிதர்கள் 8 நாள் 4 நாள்ல 8 மனிதர்கள் வேலை செஞ்சிருப்பாங்க அப்ப 4 நாள்ல 8 32 மனித நாட்கள் வேலை செய்வாங்க 4 நாள் பிறகு 3 மேல போயிருக்காங்க அப்ப 4 நாள் வரைக்கும் 32 மனித நாட்கள் வேலை முடிஞ்சிருக்கும் அப்ப 70ல 72ல 32 போனா 40 நாட்கள் தான் மிஞ்சிருக்கும் மீதி நாட்கள் அப்ப 9 மனிதர்கள் தான் வேலை செஞ்சாங்க 3 பேர் 8 மனிதர்கள் வேலை செஞ்சிருக்காங்க 8 மனிதர்கள் வேலை செஞ்சிருக்காங்க 8 மனிதர்கள் போட்ல 3 மனிதர்கள் போயிட்டா 5 மனிதர்கள் தான் தொடர்ந்து வேலை செய்ய போறாங்க இந்த 5 மனிதர்களும் எத்தனை நாள் வேலை செய்யணும் 40 நாள் வேலை செய்யணும் அப்ப 5 மனிதர்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சா 40 நாள் வேலையை முடிக்கிறாங்க அப்ப x தர 40 ஆக ரெண்டு பக்கம் 5 ஆல் பிரிச்சு விட்டா எத்தனை நாட்கள் போகும் மீதி வேலை முடிக்க 8 நாள் போகும் இப்ப கேள்வி அதுலயே ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நாட்களுக்கு மேலதிகமாக எத்தனை நாட்கள் போகும் அப்ப இன்னைக்கு
4 நாள் வேலை செஞ்ச பிறகு தானே 3 பேர் போனாங்க. 4 நாள் வேலை செஞ்சது, இன்னைக்கு 4 நாள் வேலை செஞ்சது, இன்னும் 8 நாள் போகுது. அப்ப 12 நாள் போகுது. ஆனா டார்கெட் பண்ணது எத்தனை நாள்ல? 9 நாள்ல முடிக்க. அப்ப மேலதிகமாக எத்தனை நாட்கள் வேணும்? 3 நாட்கள் போகும். மேலதிகமாக 3 நாட்கள் போகும். திருப்பி வேலைப்படுத்தலாம். 8 மனிதர்கள் 9 நாள் வேலை செஞ்சா இத்தனை வேலையில அளவை கேட்கிறாங்க. நாட்கள் தானே, அப்ப மனித நாட்கள் 72 ஆகுது. 8 மனிதர்கள் 4 நாட்கள் வேலை செஞ்சா இத்தனை நாள் வேலை மீதி எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப 32 நாள். 8 மனிதர்கள் 4 நாள் வேலை செஞ்சா 32 மனித நாட்கள் முடிஞ்சு. அப்ப 72ல 32 போனா மீதி வந்து எத்தனை மனித நாட்கள்? 40 மனித நாட்கள். மத்தத கவனமா கேளுங்க. 4 நாட்களின் பின், அப்ப 4 தர 32 மனித நாட்கள் வேலை செஞ்ச பிறகு இந்த 8 மனிதர்கள்ல இருந்து 3 பேர் போயிடுறாங்க. அப்ப 5 மனிதர்கள் தான் மிச்சம். இந்த 5 மனிதர்கள் தான் இந்த 40 நாள் வேலையை செய்யணும். அப்ப 5 மனிதர்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சா 40 நாள் பார்க்கணும். ஆகவே எத்தனை நாள் வேலை செய்யணும்? 8 நாள் வேலை செஞ்சாதான் முடிக்கணும். ஆனா டார்கெட் பண்ணாங்க எத்தனை? 9 நாள்ல முடிக்க. இன்னைக்கு 4 நாள்ல முடிஞ்சு. இன்னைக்கு 4 நாள், இன்னைக்கு 8 நாள். அப்ப முதலாவது 4 நாள் வேலை செஞ்சாங்க, அப்புறம் 8 நாள், அப்ப மொத்தம் 12 நாள். ஆனா கேட்டது 9 நாள்ல முடிக்க. அப்ப மேலதிகமா எத்தனை நாள் போகுது? 3 மனித நாட்கள் 3 நாட்கள் போகுது. சரியா? ஆனா பி பாட்டம் இருக்கு, அடுத்த பாடம். ஆனா பி பாட்டம் பத்தி கதி சம்பந்தமானது. இப்ப இந்த கதி சம்பந்தமான கேள்விகள் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். நாங்க 10ஆம் வகுப்புல சயின்ஸ்ல இந்த பாடத்தை டீப்பா படிச்சிருக்கோம். அப்ப கதி சமன் உங்களுக்கு தெரியும். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப 60 கிலோமீட்டர் அவ -1ல போறது எவ்வளவு தூரம் போயிருக்கு? 2.5 மணித்தியாலத்துல. அப்ப இத பெருக்குனா 150 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்ப முதலாம் கணக்கு எவ்வளவு? 150 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்ப இது போனத திரும்பி வரப்போகுது. அப்ப இந்த பயண பாதை இவ்வளவு என்றால் இந்த போனத திரும்பி வரப்போகுது. எப்படி வருதுன்னா, அப்ப போனச்சு எப்படி? வாகனம் இப்ப திரும்பி வரப்போகுது. வார நேரம் முதல் கொஞ்ச தூரத்தை ஒரு எத்தனை வருது? முதலாவது தூரத்தை வருது 120 கிலோ. போனதே 150 தானே. அப்ப இந்த 120 கிலோமீட்டர் தூரம். அப்ப இது உங்களுக்கு தெரியும் 30 கிலோமீட்டர். பயண பாதை நீளம் 150. அப்ப 120 போயிருக்கு, இங்கிட்டு 120. அப்ப இந்த வேகம், இந்த தூரத்தை வருதாம் எவ்வளவு வேகத்துல? 140 கிலோமீட்டர் அவ -1 வேகத்துல வருது. மீதிய வருதாம் 60 கிலோமீட்டர் அவ -1ல வருதாம். இதுக்கு எடுத்த நேரத்தை கேட்கிறாங்க. அப்ப இங்கனைக்கு தனியா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப கதி 40, தூரம் 120, இது x. அப்ப குறுக்கு பெருக்குனீங்கன்னா x சமன் 120 கீழ் 40 எத்தனை மணித்தியாலம்? 3 மணித்தியாலம் எடுக்குது. இந்த தூரத்தை வரும். அப்ப இங்கனைக்கு எடுப்போம். இங்கனைக்கு எடுக்குறீங்க கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி வந்து 60, தூரம் வந்து 30, x தெரியும். ஆக x சமன் 30 கீழ் 60 என்றால் அரை தானே. அப்ப அரை மணித்தியாலம். அப்ப மொத்தம் இது 3 மணித்தியாலம், இது அரை மணித்தியாலம். அப்ப மொத்தமா எத்தனை மணித்தியாலம் போகும்? 3.5 மணித்தியாலங்கள் போகும். இந்த இதுக்கு வர இப்ப நல்ல தெளிவான மிக சிம்பிளான கணக்கு. 4வது கேள்வி புள்ளிவிவரவியல். பாருங்க, ஒரு காப்புறுதி நிறுவனம் ஒன்று சாதாரண ஆயுள் காப்புறுதிக்கு மேலதிகமாக நிரோகா மற்றும் வாசனா என்னும் பெயர்கள் புதிய காப்புறுதிகள் இந்த அறிமுகப்படுத்துகிறது. ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாளர்கள் 3 வகையான காப்புறுதிகளையும் பெற்றுக்கொண்டது தொடர்பான தகவல்கள் இருக்கு. அப்ப நிரோகா 60 பாகை, வாசனா 90 பாகை, பெறாதவர்கள் 20 பாகை. இப்ப கேள்வி வந்து சாதாரண ஆயுள் காப்புறுதியை பெற்றுக்கொண்டவர்களை காட்டும் ஆராய்ச்சி. அப்போ ஒரு புள்ளியை சுற்றி இந்த 4 கோணத்தை கூட்டினா 360. அப்ப உங்களுக்கு தெரியும் 150, 170, 360ல இருந்து 170 கழிச்சுங்கன்றால் 190 பாகை. இதுதான் முதலாவது கேள்விக்கு விட. இப்ப இரண்டாவது கேள்வி, சாதாரண காப்புறுதியை பெற்றுக்கொண்டவர்கள் 340 பேர், 380 பேர். அப்ப 360 மேல் 190 தர x சமன் 380.
அப்ப 190 x சமன் 380 தர 360. அப்ப 190 ஆல பிரிச்சு விட்டீங்கன்றால் இது 2 தானே. அப்ப மொத்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிவோர் எத்தனை பேர்? 720 பேர். இப்ப நிரோகா காப்புறுதியை பெற்றுக் கொண்டவர்கள் நிரோகா. அப்ப மூன்றாவது கேள்வி, நிரோகா 360ல 60 தான் காட்டுறாங்க. அப்ப 720க்கு எத்தனை பேர்? அப்ப இதை எந்திரிச்சா 2 எத்தனை பேர்? 120 பேர் நிரோகா காப்புறுதி. அடுத்தது காப்புறுதியை பெறாதவர்கள் எத்தனை பேர்? பெறாதவர்கள் 20 பாகை. அப்ப 360ல் 20 பாகை தர 720 2. அப்ப எத்தனை பேர்? 40 பேர். இப்ப உங்களுக்கு கேள்வி, அடுத்த கேள்வி, காப்புறுதியை பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்டவர்களுக்கு பெறாதவர்கள். அப்ப பெறாதவர்கள் 40 பாகை உங்களுக்கு தெரியும், 40 பேர் தெரியும். அப்ப 720ல 40 போனா 680 தானே. அப்ப இந்த 0 8 பண்ணலாம், 2 ஆல சுருக்குனா 34க்கு 2 2 ஆல சுருக்கு விட்டீங்கன்னா 17க்கு 1. அதுதான் அடுத்த விகிதம். திருப்பி கேட்கிறேன், பாத்துக்கொள்ளுங்க. இந்த ஆயுள் இது 60 பாகை, இது 90 பாகை, இது 20 பாகை. இப்ப கேள்வி, ஆயுள் காப்புறுதி பெற்றுக்கொண்டவர்களை வகை குறிக்கும் ஆரைச்சிறை கோணம் எவ்வளவு? அப்ப இங்க நாங்க பயன்படுத்துற தேற்றம் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் 380. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா 170. 360ல இருந்து 170 கழிச்சீங்கன்னா 190 பாகை. இப்ப இந்த ஆயுள் காப்புறுதியை, சாதாரண ஆயுள் காப்புறுதியை பெற்றுக்கொண்டவர்கள் 380 பேரா. அப்ப 360க்கு 190 பாகை தர x சமன் 380 போட்டீங்கன்னா மொத்த ஆடை தொழிற்சாலைகள் இல்ல வேலை செய்யறவங்க எத்தனை பேரு? 720. இப்ப அடுத்ததுக்கான நிரோகா எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? அப்ப 360ல் 60 தர 720 120 பேர். பெறாதவர்கள் 20 பாகை. அப்ப அது எத்தனை பேர்? 40. இப்ப கேள்வி என்னன்னா, ஏதாவது ஒரு காப்புறுதியை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் இடையிலான விகிதம். அப்ப உங்களுக்கு தெரியும், பெறாதவர் 40 பேர், மொத்தம் 720. 720ல 40 போனா 680. அப்ப 680க்கு 40 சிறு எளிய வடிவத்துக்கு மாற்றுங்க என்றால் 17 பேருக்கு 1. 17க்கு 1. இதுதான் அந்த புள்ளிவிவர கேள்வி, மிக இலகுவான கேள்வி. இப்ப கடைசி கணக்க பார்ப்போம். அருகே காட்டப்பட பெட்டி ஏல 3 சிவப்பு நிற டொஃபியும் 2 பச்சை நிற டொஃபியும் இருக்கு. பெட்டி பில ஒரு வெள்ளை நிற சாக்லேட்டும் 2 கவிழ நிற சாக்லேட்டும் இருக்கு. இப்ப இமாஷா என்ன செய்யறாராம், டொஃபி ஒண்ணும் எடுத்துக்கிட்டு சாக்லேட் ஒண்ணும் எடுக்கிறார். அந்தருடைய இதுதான் இது. அப்ப உங்களுக்கு தெரியுதாங்க, 5 இருக்கு, 3 சிவப்புனா இது எத்தனை? 5ல் 2. அப்ப வெள்ளை தண்ணி மொத்தம் 3ல 1 3ல 2. அப்ப 3ல 1 3ல 2. அப்ப இது என்ன? சி தரவே, இது சிவப்பு தர கபிலம், பச்சை தர வெள்ளை, பச்சை தர கபிலம். அப்ப சிவப்பு தர வெள்ளை எத்தனை? 5 தர 3 தர 3ல் 1 15ல் 3. அடுத்தது 5ல் 3 தர 3ல் 2 15ல் 6. இது 5ல் 2 தர 3ல் 1 15ல் 2. அடுத்தது 5ல் 2 தர 3ல் 2. அப்ப இங்க வந்து 15ல் 4. இப்ப முதலாம் கேள்வி என்னென்றால், பச்சை நிற சாக்லேட்டும் கபில நிற, பச்சை நிற டாஃபியும் கபில நிற சாக்லேட்டும். அப்ப 15ல் 2 சாரி 5ல் 2 5ல் 3. அப்ப 5ல் 2 தர 5ல் 3ல் 2. அப்ப 15ல் 4. அப்ப 15ல் 4 தான் என்ன? அது கிடைக்கும். அடுத்தது பார்க்கணும், பச்சை நிற டொஃபியோடு என்ன நிற சாக்லேட் கிடைக்கலாம். அப்ப இது வராது, சிவப்பு நிற சாக்லேட் தானே. அப்ப இது 2, இந்த நிகழ்தகவு இந்த நிகழ்தகவு கூட்டணும். அப்ப 15ல் 4 சக 15ல் 2 கூட்டினா 15ல் 6 பிரிச்சுக்கிட்டா 3 சாரி 2 2ல் 5. இதுதான் இந்த கேள்வியுடைய விடை. சரி, அப்ப பிள்ளை நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டே
இந்த இதை திருத்தி வைக்கணும். நான் அடுத்த பையனை வார நேரம் இதை நீங்க திருத்தி தான் வச்சிருக்கணும். டவுட்டை மார்க் பண்ணி வைங்க, வட்டம் ஒன்று போட்டு டவுட்டை மார்க் பண்ணி வைங்க. சரிதானே? ரைட். அப்ப சந்திப்போம்.